பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, சங்கீதம் 127:1 கத்தர் வீட்டை கெட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதான், கத்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதான். நிறைய பேர் இன்னைக்கு பில்டிங் கட்டணும், வீடு கட்டணும், கடையை கட்டணும், இது ஒரு கனவாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு சிலர் கட்டி வாடகைகளை வாங்கி மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். இன்னும் அநேகருக்கு அது எட்ட கனவாகவே இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் கட்டி பாதியிலே எல்லாம் அப்படியே பரதாமாய் நிற்பதை காண்கிறோம். எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆலோசனையை இந்த வசனம் சொல்லுகிறது. கத்தர் வீட்டை கெட்டாராகில் அதை கெட்டுடைய பிரயாசம் விருதான். ஆண்டவரே நீர் வாரும், ஆண்டவரே நீர் என் வீட்டை கெட்டும், ஆண்டவரே நீர் என் கனவுகளை நிறைவேற்றும், நீர் என்னுடைய பொருளாதார தேவைகளை சந்தியும், நீர் எனக்கு சமாதானத்தை தாரும், ஆண்டவரே நீர் எனக்கு நல்ல பில்டரை தாரும் என்று நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்கிற பொழுது அவர் அந்த வீட்டை எடுத்து கெட்டுகிற பொழுது எல்லாம் நமக்கு குறித்த காலத்துக்குள்ளே வருகிறது. கெட்டி முடிப்பது பெறுதல்ல, அதற்குள்ளே போய் நான் சந்தோஷமாய் குடியிருக்கவும் செய்யலாம். நிறைய பேர் வீட்டை கட்டிட்டு அதுக்கு பிறகு குடியிருக்க முடியாமலே பரிதாபமான ஒரு சூழ்நிலை உண்டாகுது. ஆனால் கத்தர் வீட்டை கட்டினா நம்ம கட்டியும் முடிக்கலாம், அதை போய் குடியிருக்கவும் செய்யலாம். பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க, பாதியிலே நின்று போச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு ஒரு காலம் வராதபடி, நான் வெக்கப்படாதபடி ஆண்டவர் காப்பார். இதிலிருந்து ஆண்டவரை நீர் என் வீட்டை கட்டுங்க, நீங்கள் என் பிள்ளைகளை காத்துக்கிடுங்க, இந்த பொல்லாத உலகத்தில் நீரே பாதுகாவல்னு சொல்லுங்கள். அப்பொழுது கத்தர் அதன்படியே செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன், இந்த பாலத்துக்கு கீழாக இருக்கிறது ஒய்எம்சி ஹால், வெடிவச்சாங்கோயில் மற்றும் அந்தோனியார் கோயிலுக்கு போகிற பாதையில் இருக்குது. எதிர்த்தாப்புல பூக்கடை இருக்கும்.
உள்ளே வந்தீங்கன்னா கேன்டீன், அதுக்கப்புறம் உள்ளே அப்படி நடந்து வந்தீங்கன்னா ஒரு ரவுண்டாடாக இருக்கும். வலது பக்கம் மேலே ஏறி வந்தீர்கள் என்றால் அங்கே உங்களுக்கு காத்திருப்பேன். காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடியும். முடிந்தவுடனே நான் உங்களுக்கு யாவருக்கும் தனித்தனியாக ஜெபிப்பேன். இயேசு உங்களை விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியிலே அனைவருக்கும் சிறப்பான விருந்து கூட வழங்கப்படும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள தவறாதிருங்கள். மார்த்தாண்ட பகுதியில் எக்கச்சக்கமான தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்குறீங்க. நீங்கள் திரளாக திரண்டு வரும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நமது ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோரிடம் ஆசிரியத்தில் கெட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. தேவனுடைய மாளிகைக்குள்ளாக சர்ச்சையை ஒட்டி அது இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எப்போனாலும் சர்ச்சைக்கு வந்து ஜெபிச்சுக்கிடலாம். அது மாத்திரமல்ல, அங்கே தினந்தோறும் நல்ல ஊழியக்காரர்கள், குருவானவர்கள்லாம் வந்து ஜெபத்தில் நடத்துகிறாங்க, ஆறுதல் அளிக்கிறாங்க, செய்திகளை அளிக்கிறாங்க. 3 வேளையும் சிறப்பான உணவு உண்டு. தாராளமாய் முதியோர் உள்ளத்தை தேடுபவர்கள் நீங்கள் வரலாம். அது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். சகோதரர் சாம் தம்பி அவர்கள் ஊழியத்தில் 10-15 வருஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொருத்தனையோட ஜோபம் பண்ணாங்க. இப்பொழுது கவர்மெண்ட் ஜாப் கிடைத்திருக்கிறது. அதனால் அவங்க நம்ம ஊழியத்தில் இருக்கிற முதியோர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான விருந்து இந்த வாரத்தில் அளிக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். பொருத்தனை நிறைவேற்றியிருப்பதை நினைத்து பார்த்து மிகவும் பரவசப்படுகின்றேன். இந்த நாட்களில் நம்முடைய ஊழியத்தை சார்ந்த சில பிள்ளைகள் திருமணமாகி பல காரணங்களை முறிவு ஏற்பட்டு சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தார் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். சின்ன ஒரு மைக்ரேஷன், கானான் நாட்டிலிருந்து அவர் வந்து எகிப்து எனப்பட்ட பெரிய பணக்கார நாட்டிற்கு கொண்டு போகின்றார். கானான்கிறது வந்து ரொம்பவும் பேக்வேர்டாக இருந்தது. அப்போ அதிகமாக அறியப்படாத இடமா இருந்தது. ஆனால் எகிப்து மிகப்பெரிய ஒரு நாடாக, சூப்பர் பவராக இப்பொழுது அமெரிக்கா இருப்பது போல இருந்தது. அந்த நாட்டிற்கு கர்த்தருடைய பிள்ளையை விற்று போடுகிறார்கள். இஸ்மவேல் கொண்டு போயிட்டு விற்கிறாங்க, அடிமையாக கொண்டு போய் என்று நாம் பார்க்கிறோம். 2வதாக அவர் அடிமையாக வைக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து இதில் தெரிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், தீமைக்குள்ளே ஒரு நன்மை இருந்தது. அவரை வந்து ஒரு ஒன்றுத்துக்காகாத இடத்துல கொண்டு போகலை, மிகப்பெரிய சூப்பர் பவருக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. அதனால தான் வருங்காலத்தில் உலகத்துக்கு அவர் ஆகாரத்தை கொடுக்க முடிந்தது. அப்பாவை விட்டு பிரிந்தது, அண்ணன்மார்களுடைய மிகப்பெரிய துரோகம், காரணமில்லாத பொறாமைகள், கோபங்கள் எல்லாம் வருத்தத்தை ஏற்படுத்தினாலும், முக்கியமாய் தகப்பனை விட்டு பிரிந்து வந்தது. சில பிள்ளைய மடியிலே அமர்ந்திருந்தார். அப்பாவுக்கும் அவருக்கும் என்ன மாதிரியான க்ளோஸ் ரிலேஷன், அன்பு, ஐக்கியம் எல்லாம் உடைக்கப்பட்டு அப்பா இவர் செத்து போயிட்டார் நினச்சி அழுதுட்டுருக்காங்க. எவ்வளோ பிரிவு ஏற்பட்டு கண்ணீர் மத்தியில் அவர் எகிப்துக்கு வரார். இருப்பினும் இத்தனை தீமைகள் மத்தியில் ஒரு நன்மை இருந்தது. அங்கே அவர் எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அதுவும் அரண்மனையில் தலையாரியாக இருந்தவருடைய வீட்டிலே அவர் வாங்கப்பட்டார். தீமை நடந்தது மாதிரி இருக்குது நமக்கு முதல்ல வாசிக்கும் போது. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருந்தார் என்று அறிவது நமக்கு பரவசமாக இருக்கிறது. யோசேப்பிற்கு தீமை நடந்தது போல, தீங்கு செய்யப்பட்டது போல உங்களுக்கும் இன்றைக்கு தீமை நடக்கலாம், தீங்கு செய்யப்படலாம். உங்களுக்கு சொந்த குடும்பத்தாரே உங்களுக்கு தீங்கு செய்யலாம், நண்பர்களே உங்களுக்கு தீங்கு செய்யலாம். இல்லை என்றால் உங்களுக்கு காரணமில்லாத காரணத்தினால பக்கத்து வீட்டுக்காரர்கள் துரோகம் பண்ணலாம், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனை எந்த ரூபத்தில் எப்பொழுது வரும் என்று யாராலும் சொல்லவே முடியாது. இப்படி இருக்கத்தக்கதாக இப்படி ஒரு சம்பவம் வந்துச்சு, இந்த இடத்துலேருந்து இங்கே போக வேண்டியது போச்சே, எல்லாத்தையும் பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேனே, ஏன் எனக்கு இப்படி தொடர்ச்சியான பிரச்சனைகள், தொடர்ச்சியான தோல்விகள், எதுக்கு எனக்கு இப்படி ஹார்ட் பிரேக்கிங் இன்சிடென்ட்ஸ், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி ஆகி போச்சேன்னா நீங்கள் கதறிட்டு இருக்கலாம். எல்லா தீமைகளுக்கும் பின்பும் ஒரு நன்மை உண்டு. தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளவு தீமை வந்திருந்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு நன்மை உண்டு. இதைத்தான் உங்களுக்கு நான் இந்த நாளிலே முதலாவது நான் அறிவிக்க விரும்புகிறேன். சாத்தான் சொல்லுவான், நான் உனக்கு அப்படி தீங்கி பண்ணிட்டேன், எப்படி தீங்கி பண்ணிட்டேன், உன் கதை முடிஞ்சு போச்சு. இல்லை, இதுக்கு பின்னால் ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ நஷ்டங்கள் வந்தாலும், சாத்தான் நம்மளை குப்புற தள்ளினாலும், உலகமே நம்மளை பார்த்து சிரித்தாலும், கதை முடிஞ்சிச்சின்னு சொல்லி எள்ளி நகையாடினாலும், கொக்கரித்தாலும், அவமானப்படுத்தினாலும், அதுக்கு பின்பதாக கண்டிப்பாக ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. எனவே நான் கலங்க வேண்டுகிற அவசியமே இல்லை. இந்த தீமைகள் எல்லாம் உங்களுடைய நன்மைக்கு தான், இந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய நன்மைக்கு தான்.
நான் உங்களுக்கு அழகாக அறிவிக்க விரும்புகிறேன், நிறைய பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இழப்பை சந்திப்பாங்க, அடியை சந்திப்பாங்க, பெரிய நம்ப முடியாத வேதனைகள்லாம் வரும். ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, எனக்கு அந்த சம்பவம் நடந்தது நல்லது, அந்த பிரச்சனை வந்தது நல்லதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறத பல முறை நான் என் நண்பர்கள் மூலமாக நான் கேட்டிருக்கிறேன். காலேஜில் டிஸ்கன்டினியூ பண்ணிடுவாங்க, பெரிய பிரச்சனை வந்திருக்கும், அதனால் வேறு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். அந்த நேரத்தில் டிஸ்கன்டினியூ பண்ணும்போது, இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணும்போது, டிஸ்மிஸ் பண்ணும்போது அவமானமாக தெரிஞ்சிருக்கும், அவங்க தலை குனிஞ்சு போன மாதிரி இருக்கும். இப்போ அவங்க பெரிய இடத்துல இருக்காங்க, இப்போ நினச்சி பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. நான் படிக்கும்போது எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் பெருசாக இருப்பாங்க. அப்பொழுது நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு ஷார்ட்புட்டில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்லாம் வரும்போது எவ்வளோ பேர் என்னை பாராட்டினாங்க, பெரிய புகழடைகிறதுக்கு உதவி செய்தார். ஆனால் ஒரு ஆசிரியர் மாத்திரம் வந்து நீ வயசை மாற்றி போட்டு ஜெயித்துட்ட, நீ பிராடத்தனம் பண்ணி ஜெயித்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் எள்ளி நகையாடினார் என்னை பார்த்து. ஆனால் அது அன்றைக்கு எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் கூட பிற்பாடு அந்த வார்த்தைகள் தான் என்னை உற்சாகப்படுத்தி என்னை இன்னும் ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண வைத்து இன்னமும் நான் உயர்வை அடைந்து அதுக்கு பிறகு நான் அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்டு லயலா கல்லூரிக்கு சென்று அங்கு ஆண்டவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஊழியங்கள் எல்லாம் கெட்டப்பட்டது. அன்றைக்கு அவர் அப்படி என்னை சொல்லி அவமானப்படுத்தியது எனக்கு வருத்தமாக இருந்தாலும், ஒருவேளை எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்த்தா கூட, அது அவமானத்தின் சின்னமாக நான் நினைக்கிறேன்னா கூட அந்த வார்த்தைகள் தான் என்னை கெட்டமைத்தது. பிரியத்துக்குரியவர்களே, இழப்புகள் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், தோற்று போகிறவர்கள் தோல்வி மனப்பான்மையோட கதை முடிஞ்சிருச்சுன்னு படுத்துக்கிறாங்க, இதோடு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிறாங்க. வருகிற அவமானங்களை, வருகிற கஷ்டங்களை, இழப்புகளை அவங்க ஒரு ஊக்குவிக்கின்ற காரியமாக எடுத்துக்கொள்கிறாங்க. பாரு, நான் இதே இடத்துல வருவேன் பாரு, நான் நிற்பேன் பாரு என்று சொல்லி அவங்க போராடுறாங்க. கர்த்தர் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வராங்க. ஒரு நாளும் கர்த்தரனை கைவிட்டுட்டாரு, கர்த்தரனை அடிச்சிட்டாரு, என் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக பேசவே பேசாதீங்க. இல்லவே இல்லை. ஆண்டவர் ஒரு காலம் உங்களுக்கு தப்பு செய்ய மாட்டார். உங்களுக்கு ஒரு காலம் ஆண்டவர் வந்து தீங்கானதை கொடுக்க மாட்டார். தீங்கானது கொடுத்தப்பட்ட மாதிரி இருக்கலாம், ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு இருக்குது. அது இப்போ தெரியாது, சீக்கிரத்திலே உங்களுக்கு தெரியும். இதைத்தான் இந்த முதலாவது பகுதியிலே பார்க்கிறோம். யார் வாங்குறான்னு பார்த்தா, பார்வோன்ட்ட தலையாரியாக இருந்த, அதிபதியாக இருந்த போத்திபார் எனப்பட்ட மனிதன் யோசேப்பு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்குவது போல. சந்தைக்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்துருக்கீங்களா, அங்கே ஆட்டுக்குட்டிகளை வச்சுருப்பாங்க, இன்னும் மீன்களை வச்சுருப்பாங்க. நம்ம போய் வேணுங்கிறத வாங்கிக்கிறோம். அந்த காலத்தில் மனிதர்கள் அப்படி விற்றாங்க, வேலைக்காரங்களை அடிமைகளை விற்றாங்க. அந்த மாதிரி யோசேப்பையும் விற்கிறாங்க. என்ன கொடுமை பார்த்தீங்களா, செல்ல பிள்ளை அப்பாவுடைய மடியிலே இருந்தார், மிகப்பெரிய பழக்கார குடும்பத்தை சார்ந்தார், அவரை விற்கிறாங்க, ஆட்டுக்குட்டி விற்கிற மாதிரி. இவர் டக்குன்னு வாங்கிட்டு போகிறார், பையன் ஸ்மார்ட்டாக இருக்கான்னு சொல்லி வாங்கிட்டு போகிறார். வீட்டுக்கு கொண்டு போய் அவர்கிட்ட ஏற்கனவே நிறைய அடிமைகள் இருக்காங்க, 100-200 பேர் இருப்பாங்க. இவரையும் கொண்டு போய் விட்டு நீ வேலையாக செய். யார் வாங்கினாருங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். அரண்மனையில் சம்பந்தப்பட்டவர், ராஜாவோடு சம்பந்தப்பட்டவர், அதிகாரியாக இருப்பவர். இது இந்த போத்திபார் வேலைக்கு வாங்காமல் ஏதோ ஒரு பெரிய பண்ணையார், இல்லைன்னா ஏதோ ஊருக்கு வெளியே இருக்கிற வாங்கி ஊருக்கு வெளியே கொண்டு போயிருப்பாருன்னா யோசேப்புக்கும் இன்னும் பிரச்சனை வந்திருக்கும். அதுலேயும் ஆண்டவர் சரியாக செய்கிறார். யாரை எப்போ அனுப்பணும், போத்திபார் அனுப்புனாதான் அது நல்லது. அவரை ட்ரெயின் பண்ண முடியும், அவரை வருங்காலத்தில் எழுத்திற்கு அதிபதியாக இருப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். யாரை அனுப்பணும், போத்திபார் அனுப்பணும், அது கரெக்டாக அனுப்புகிறாரு. அந்த கடலுக்குள்ளே இன்னும் தூக்கி போடுங்க, உங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு சொல்லி ஒரு மாபெரும் வீரனாக யோனா சொல்கிறார். என்னை தூக்கி உள்ளே போடுங்க, நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிரும், என்னால் தான் உங்களுக்கு கஷ்டம். தூக்கி போடும்போது சந்தோஷமாக விழுந்திருப்பார், ஐயோ என் கதை முடிஞ்சிச்சின்னு சொல்லி விழுந்திருப்பார். ஆனால் அந்த ராத்திரி நேரத்தில் அந்த இருளாக இருக்கிற கடலின் ஆழத்துக்குள்ளே அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு மீனை ஆண்டரை அனுப்புனாராம். கடலுக்குள்ளே அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு மீனை ஆண்டரை அனுப்புனார். அது டக்குன்னு வந்து பாதுகாத்து, இங்கே டக்குன்னு சொல்லி யோசேப்பை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பெரிய மீன் வருது. அந்த மீனுடைய பெயர் போத்திபார். டக்குன்னு விழுங்கி வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு கொண்டு போய் பத்திரமா விடுது. பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் யாரை அனுப்பி உங்களை பாதுகாத்துக்கிடணும், இந்த துக்கத்து நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில் உங்களை எப்படி வந்து அழியா விடாமல் பார்த்துக்கணுமோ அவங்கள கரெக்டாக கர்த்தர் அனுப்புவார். God will send his angels. யாருமே இல்லைன்னா ஆண்டவருடைய தூதரை அனுப்பிடுவார். இல்லைன்னா மனிதர்களை வந்து அவங்க தூதர்களாக இருப்பாங்க, தூதல் செய்ய வேண்டிய வேலையை அவங்க தூதலாக இருந்து செய்வாங்க. உங்களை கரெக்டாக அவங்க சேஃப்கார்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். யாரை உங்கள் வாழ்க்கையில் எப்போது அனுப்ப வேண்டுமோ அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அனுப்புவார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அங்கே ராஜாவை தேடிக்கொண்டிருக்கிறார் சாமுவேல் தீர்க்கதரிசி. கரெக்டாக சவுல் அனுப்புகிறார். கழுதை காணாமல் போனவொன்னே அவர் பின்னாலே வரார். எப்படி ஆட்டுக்குட்டிகள் தாய்
பின்னால் ஓடுமோ, தாய்ப்பசு பின்னால் கண்ணுக்குட்டி எப்படி ஓடுமோ, கழுதையை தேடி அப்படியே அங்கே சவுல் ராஜா வாரார். இவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணணும்னு காத்திருக்காரு. கரெக்டாக அங்கே சவுல் அனுப்புகிறார். உடனே நீதாப்பா ராஜா அப்படின்னு சொல்லி அவர் எண்ணெயை ஊற்றி அங்கே அபிஷேகம் செய்தார் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் கடவுளுடைய செயலாக இருக்கிறது, நமக்கு அது புரியாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் யாரை எப்பொழுது அனுப்பணுமோ அவங்கள சரி அனுப்புவார். இன்றைக்கு உங்கள் மகனுக்கு அலையன்ஸ் தேடிக்கிட்டே இருக்கலாம் பல வருஷமா. நம்ம ஊழியத்தில் போகிறதுல எத்தனை தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு அலையன்ஸ் இல்லாமல் தவிக்கிறாங்க. அதே மாதிரி திருமணம் பிரேக் ஆனவங்களும் கூட அலையன்ஸ் தேடுறாங்க. யாருமே வரலையே, வயசாகுதே, 20 வயசாயிடுச்சு, 30 வயசாயிடுச்சு, 40 வயசாயிடுச்சே, தவிச்சிட்டு இருக்கலாம். திடீர்னு ஆண்டவர் யார் அவங்க வாழ்க்கையில் அனுப்பணுமோ அவர்களை அனுப்பிடுவார், தேடி வந்துடும். அப்போ எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியும், ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அதே போலவே இன்னுமாக உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் யாரை அனுப்பணுமோ அனுப்புவார். பிஸ்னஸ்க்காக வழி தேடிட்டு இருக்கலாம், பார்ட்னரை தேடிட்டு இருக்கலாம், என்ன பிஸ்னஸ்ன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கலாம். யார் அனுப்பணுமோ அவங்கள அனுப்புவார். அது நம்மளால் உண்டாகிறதல்ல, நம்முடைய திறமையினாலே உண்டாகிறதல்ல, நம்முடைய நீதியினாலே உண்டாகிறதல்ல, அவனுடைய இரக்கத்தினாலே அது உண்டாகிறது. யார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த வயதில் வரணும், என்ன செய்யணும், அவங்க மூலமாக என்ன நடப்பிக்கப்படணும், அவங்க மூலமாக நமக்கு என்ன கிடைக்கணும், என்ன அனுபவம் தரப்படணும், என்ன ட்ரைனிங் ரவுண்டு வரணும், ஆண்டவர் ஏற்கனவே அதை தீர்மானிச்சிடுறார். நம்மளை கரெக்டாக ஆண்டவர் கொண்டு போகிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, 2வது வசனம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அந்த 2வது வசனம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்கே போகணுங்கிறத ஆண்டவர் டிசைட் பண்ணுறாரு, யார் அனுப்பணுங்கிறத டிசைட் பண்ணுறாரு. 3வதாக பார்க்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தாரா. காட் வாஸ் வித் ஜோசப். அப்பாவாக இருக்கல அந்த இடத்துல, அண்ணன்மார்கள் இருக்கல, ஆனால் கடவுள் அங்கே யோசேப்போடு இருந்தாரா. என் மகன் இங்கே இருக்கா, அதனால் நான் அங்கே இருப்பேன்னு சொல்லி அந்த வீட்டில் ஆண்டவர் இருந்தாரா. கண்களால் அதை பார்க்க முடியாது, ஆண்டவரை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அவர் மெய்யாக போத்திபாருடைய வீட்டில் இருக்கார். பிகாஸ் மை சன் ஜோசப் இஸ் ஹியர். தட் இஸ் த லவ் ஆஃப் த லார்ட். மனிதர்களை ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதற்கு இந்த வசனம் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த அந்நியனுடைய வீட்டிலே, ஆண்டவர் அறியாத மனுஷனுடைய வீட்டிலே, ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிற மனுஷனுடைய வீட்டிலே ஆண்டவர் இருக்கிறார். காரணம் என்ன? என் மகன் யோசேப்பு இருக்கிறார். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் தெரியுமா? எங்கேயோ புது ஊரில் போய் வாழ வந்திருக்கிறீங்க, அங்கேயும் ஆண்டவர் உங்க கூட இருக்கார் தெரியுமா? நீங்கள் பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, சைக்கிளில் போகும்போது ஆண்டவர் உங்க கூட இருக்கார் தெரியுமா? மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். இப்போ நான் பேசுகிறேன்னா என் பக்கத்தில் ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிறார். இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம கண்ணும் காணலை, வேற யார் கண்ணும் காணலை, ஆண்டவர் கூட வந்துக்கிட்டே இருக்காரு. மை சன் இஸ் ஹியர், மை டாட்டர் இஸ் ஹியர். எங்கே நீ இந்த உலகத்தில் போனாலும் சரி, ஆண்டவர் உங்கள் நிழல் மாதிரி உங்கள் கூடயே வந்துக்கிட்டு இருப்பார். அவர் உங்களை விட்டு நீங்கவே மாட்டார். எத்தனை வயசானாலும் சரி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதுனாலும் சரி, வாலிப வயசுனாலும் சரி, கர்த்தர் உங்க கூட இருப்பாருங்க. எவ்வளவு நேரம் நீங்க போர் அடிச்சு டிராவல் பண்ணி போனாலும், இவ்வளோ தூரம் போக வேண்டியிருந்தாலும் அவர் உங்க கூட வந்துகிட்டே இருப்பாரு. என் மகன் இங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவர் அங்கே இருப்பார். நான் சென்னையில் படிக்கும்போது ஒரு தம்பி இருந்தார், ஆண்டவர் அறியாத ஒரு தம்பி. நான் ஜெபிச்சு விட்டு அவர் 110 மீட்டர்ஸ் கடல்ஸில் ஃபர்ஸ்ட் வந்துட்டார். நான் ஜோம் பண்ணுறது ஊழியம் செய்யலாம் அவர் தெரியும். கர்த்தரை அறியாதவர், என்கிட்ட ஏதோ ஒரு வல்லமை இருக்குங்கிறத அவர் சொந்த அனுபவத்தில் உணர்ந்துட்டார். ஜெபிச்சு விட்ட உடனே ஃபஸ்ட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவர் ஃபஸ்ட் வந்துட்டார். அதிலிருந்து அது மூலம் ரயில்வேஸில் வேலையும் கிடச்சி அவர் இன்றைக்கி வரைக்கும் டச்சில் இருக்கார். அப்போது கடந்த நாட்கள் அவர் என்னை கூப்பிட்டார். அவங்க டேடி 82 வயசில் இறந்துட்டாங்க. நல்ல வயது, அவர் 3 வருஷம் ஸ்ட்ரோக்கில் இருந்து இறந்துட்டாங்க. அப்போது அதுக்கு காரியங்கள்லாம் அந்த விசேஷம்லாம் வைக்கணும்னு நினைக்கும்போது அவருடைய மகனுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு. குடும்பத்தில் ஒரே குழப்பம், பிரச்சனை. அண்ணா எனக்கு ஜோம் பண்ணுங்க, என் குடும்பத்தில் ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஜோம் பண்ணேன். வீட்டில் ஒரு ஆள் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுதுன்னு சொன்னேன். உண்மைதான் ஐயா, உண்மைதான். அப்பாவோடைய ஆவி போகலை, வீட்டை விட்டு போகலை, ஒரே குழப்பமாக இருக்குது, எனக்காக ஜோம் பண்ணுங்க. இங்கே நிறைய பேர் வீட்டுக்குள்ளே ஆவிகள் இருக்குது, நடமாடுறதை பார்க்குறோம், சத்தமாக கேட்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பேய்கள் நிறைய வீடுகளில் இருக்கிறதா சொல்லப்படுது. இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். அதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம், இழப்புகள் வரலாம், சண்டைகள் வரலாம், சச்சரவு வரலாம். நல்ல காரியங்கள் நடக்காதபடிக்கு அந்த பேய்கள் தடுக்கலாம். பேய் நல்ல காரியமாக செய்ய போகுது, அது கெட்ட காரியத்தை தான் செய்யும். ஆனால் ஏசப்பாவோடு நம்ம இருப்போம்னா, அவர் நம்மோடு இருப்பார்னா, அவர் நம்ம வீட்டில் வந்துட்டார்னா பேயால் இருக்க முடியுமா? அதான் என்னுடைய கேள்வி. யோசேப்போடு இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால்
நம்ம போற வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய பேய் இருந்தாலும் அதனால இருக்க முடியுமா? ஓடி போயிடும். வெளிச்சம் வந்து விட்டது, சூரியன் வந்து விட்டார், இயேசு கிறிஸ்து வந்துட்டார், நான் இனி இருக்கவே மாட்டேன்பான்னு சொல்லி ஓடி போயிடும். அதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் இருப்பார் என்றால் எந்த பேய் நம்ம வீட்டில் இருக்க முடியாது. ஊழியத்தில் இருக்கவங்க கூட பேய் பிடிச்சி ஆடிட்டு இருந்தாங்கன்னா கிட்டே போக முடியும். பிட்ரா ஓட்டம், நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்க, அவங்க டீசெண்டாக ஒதுங்கிடுவாங்க. மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் கூட அப்படி செய்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் நம்ம ஊழியத்தெலாம் போகும்போது தலையில் தொட்டு ஜோம் பண்ணும்போது பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நீ தலை தொட்டுலாம் துணிஞ்சு ஜோம் பண்ணுவீங்களா? ஆமாம், அதில் என்ன இருக்குது? கொஞ்சம் டயர்டாக இருக்கும், ஆனால் ஆண்டவர் கிருபை தாரார், இறக்கத்தாராரு, அவர் நம்ம துணிஞ்சு அதை நம்ம செய்கிறோம். ஆனால் ஒரு சிலர் பார்த்து அது எப்படி முடியுது, எல்லாரும் தலையை தொட்டு ஜெபம் பண்ண எப்படி முடியுது என்று கேட்குறாங்க. பிரியத்துக்குரிய கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் எதற்கும் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. அதுதானே உண்மை. ஆண்டவர் யோசிப்பதற்கு அந்த வீட்டில் இருந்து பேய் ஓடி இருக்கும், சாசுகள் ஓடி இருக்கும், அந்த குடும்பம் நிச்சயமா ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்க போயிட்டீங்கன்னா உங்க நிமித்தமா ஆண்டவர் வாராரு. ஆண்டவர் வர்றதுனால அங்க இருக்கிற ஆவிகள்லாம் ஓடிடுது. அப்போ நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், வீடு கட்டிருக்கிற இடமா இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம். உங்கள் நிமித்தம் அந்த இடத்துலலாம் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படி புரண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் கூட இருக்காருங்கிறத இந்த நாள்லேருந்து நீங்கள் அப்படி விசுவலைஸ் பண்ணிகிட்டே போங்க. எந்த சோர்வு, எந்த பயம் உங்களுக்கு வரவே வராது. எந்த மனுஷனுக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, எந்த ஆவிக்கும் பயப்பட மாட்டீங்க, எந்த ஒரு காரியத்தில் உங்கள் உள்ளம் கலங்காது, பார்த்துக்கலாங்கிற தைரியம் வரும். எப்போ தெரியுமா? ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறது நீங்கள் உணர்ந்தாதான். எனவே நீங்கள் அதை உணர வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது அவர் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் வெற்றி கொடுத்தாராம். கர்த்தர் நம்ம கூட வந்துட்டார்னா என்ன காரியத்தை செஞ்சாலும் வெற்றி தான். நம்மளை யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. யாரெல்லாமோ பார்த்து என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துருப்பாங்க, ஒன்று நடக்காது. நீங்கள் போய் கையை வச்சோன்னா அது ஒர்க் அவுட் ஆயிரும். ஒரு அண்ணன் ஒன்று ஆசிரியர் இருந்தாங்க. அப்போ அவங்க படித்து முடித்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு, வேலையே போகலை, வேலை கிடைக்கலையா போகலையா அதெல்லாம் எனக்கு தெரியல. பிறகு அவங்க நல்லா ஜோம் பண்ணாங்க. கடவுள் நல்ல ஒரு மனைவியை கொடுத்தார், வெளிநாட்டில் வேலை பார்க்குற மனைவி. அவங்க மூலமாக கல்யாணம் ஆகி அண்ணனும் வெளிநாடு போயிட்டாங்க. அப்போல்லாம் வெளிநாடு போகிறது ரொம்ப ரேர். அப்படி போன உடனே அங்கே என்ன நடக்கு, இவர் இன்ஜினியர்லேயே அதனால் வேலை கிடச்சிருது. வேலை கிடச்ச உடனே பெரிய கம்பெனி, நிறைய மிஷின்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு, பெரிய சம்பளத்தில் ஒரு வேலைக்கு போட்டுறாங்க. அண்ணனுக்கு அந்த மிஷின்ஸ் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அப்போ திடீர்னு மிஷின் நின்றோம். உடனே இன்ஜினியரை கூப்பிட, அவர் தான் பார்ப்பாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்றோம். அண்ணனுக்கு அந்த மிஷினை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ அவர் சொல்கிறாரு, இதை செய் அதை செய்யின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். எப்படின்னே தெரியாது, அந்த மிஷின் ஓடிடும். பரவாயில்ல, நல்ல சீஃப் நம்ம கிடச்சிருக்காருன்னு சொல்லி என்னை பாராட்டும். ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, எனக்கு அனுபவமே கிடையாது. அதில் ஃபீல்டில் எத்தனை வருஷம் இருக்கவங்கன்னா சரி பண்ணி பார்ப்பா முடியாது. நான் அதை செய் இதை செய்யின்னு சொல்லுவேன், கண்ணை மூட்டு சொல்லுவேன். அந்த மிஷின் ஓடி இருந்தேன் கிறிஸ்டபர் சொல்லுவாங்க. இதுதான் ஆண்டுடைய கிருபை, இதுதான் ஆண்டுடைய இரக்கம். தெரியாத காரியமாக இருக்கலாம், நிறைய பேர் ட்ரை பண்ணி முடியாமல் போயிருக்கலாம். நீங்கள் அதில் தலையிடும் பொழுது உங்கள் கூட ஆண்டு இருக்கனால டக்குன்னு அதை ஓட வைப்பார், அதை சரிப்படுத்தி விடுவார். அது வரைக்கும் அவங்க வீட்டில் சிக்காக இருப்பாங்க, அது வரைக்கும் ரொம்ப போராட்டமாக, நீங்கள் காலை வச்சதுலேருந்து அந்த பிரச்சனையே இருக்காது. அதன் மூலமாக உங்களோடு ஆண்டு இருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பார். நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாகி மாறுவீர்கள். காலேஜில் போகிறீங்களா, இல்லைன்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, இல்லைன்னா எங்கே போனாலும் காரிய சித்தி உள்ளவனா நீங்கள் மாறுவீங்க. ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் போத்திபாருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். அப்பொழுதுதான் அங்கே இருப்பவங்க உங்கள்கிட்ட கடவுளுடைய கிருபை இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. எந்த மனுஷன்ட்ட இல்லாத ஒரு வல்லமை ஓன்ட்ட இருக்குது, கடவுள் ஓன்ட்ட இருக்காருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதன் மூலமாகத்தான் வாழ்க்கையில் பாதைகள் திறக்கும். பிரியத்துக்குரியவர்களை, இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்யும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். மறந்துடாதே, இந்த நாள் செய்தி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். அதன்படி யோசிப்பை போல வைத்து எல்லா தீமைக்கு பின்னால் நன்மை இருக்கிறது என்பதை உணருங்கள். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறத உணருங்க. காரிய சித்தி உள்ளவங்கள மாறுங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவை, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி அப்பா. அருமையான சத்தியத்தை கேட்க உதவி செய்தீங்களே, உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம்ப்பா. நடுங்கிட்டு இருக்கிறீங்க சகோதரா, நடுங்கிட்டு இருக்கிறீங்க, பயந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களா, அவமானப்பட்டுருவோமோ, இது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிரும், நடுங்கிட்டு இருக்கிறீங்க. பயப்படாதீங்க. ஆண்டு அனுமதி இல்லாமல் ஒரு முடி கூட உங்கள் தலையிலிருந்து விடாது. உங்களுக்கு ஒரு அவமானம் வராது, ஒரு ஆபத்து வராது. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். மழை போல வருகிற பிரச்சனைகள் பனி போல நீங்கி போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி அப்பா. சம்தாரா புகோரா நாதியாக்கா பவுலா கா பவுலா. நன்றி அப்பா. வயதான காலத்தில் இருக்கிறீங்க அம்மா, ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, வயதான காலத்தில் இருக்கிறீங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சில விலகின வரும்போது தடுமாறுறீங்க. நான் விழுந்துருவேனோ,
நான் படுக்கையில் விழுந்துடுவேனோ, நாலுவருக்கு பாரமாயிருன்னு பயப்படுறீங்க. ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. கீழே விழமாட்டீங்க, யாருக்கும் பாரமாக ஆக மாட்டீங்க. நீங்கள் படுக்கையில் கிடக்கிற ஒரு நாள் கூட மகளே வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சாந்தாரா பாலா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொரு வியாதியும் தாண்டி வந்தீங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு காலகட்டத்தில் சௌராக தாண்டி வந்தீங்க. ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்பொழுது, நெருக்கம் வரும் பொழுதும் எல்லாம் இருளாக இருக்கும், உங்கள் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பீங்க. கர்த்தர் உங்களை கிருபையாக வெளியே கொண்டு வருவார். இப்பவும் ஒரு பிரச்சனை வந்திருக்குது, இது எல்லாத்தை விட பெரிய பிரச்சனையாக தோணுது. நெருக்கப்படுறீங்க, என்ன செய்யணும் தெரியலையே, ஒருவேளை கதை முடிந்துருமோன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இம்மட்டும் நான் உனக்கு உதவி செய்தேன், இதுலேயும் நான் உனக்கு உதவி செய்வேன். 6 இக்கட்டிலிருந்து விலக்கி பாதுகாத்தேன், 7ஆவதில் உன்னை நான் விலக்கி பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இது வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம். நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஷம்தாராலா துபாக்கரா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தலைக்குள்ளாக மூளைக்குள்ளாக ஏதோ பண்ணுகிறது, நரம்புல பிரச்சனைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனால் மிகவும் கலக்கத்தோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் இப்பொழுதே அந்த மூளையில் உள்ள கட்டிகளெல்லாம் அகற்றுகிறார், அடைப்புகள் நீக்கிறார், மூளையை புது மூளையை மாற்றார். சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நன்றி, நன்றி அப்பா. வாலிப வயதில் இருக்கிற மகளே, ஒரு பெரிய வியாதி வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறீங்க, மிகவும் கலங்கி போய் நிற்கிற ஒரு ஆவி போராடுகிறது. இன்றைக்கு இயேசு உங்களோடு கூட வருகிறார். இனி இந்த வியாதி இருக்காது, இனி அந்த ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் வராது மகளே. ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க, வாழுங்க, சாட்சியாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நன்றி அப்பா. ஹோ ஹோ தீபா ராபா நா கரா. வருகிறது, நல்ல செய்தி வருகிறது மகளே, நல்ல செய்தி வருது. நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே அந்த செய்தி அனுப்புகிறார். பயங்கரமான ஒரு நல்ல செய்தியாக இருக்கும், நீங்கள் நினைச்சதை விட பெரிய நல்ல செய்தியாக இருக்கும். ஆண்டு சொல்ல, மகனே, நீ எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டாய் அதே இடத்துல உன்னை உயர்த்துவேன். அவமானப்பட்டாய், எந்த இடத்துல, எந்த கண்கள் முன்பு நீ தலை குனிந்து நின்றாயோ அதே கண்கள் மத்தியில் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மனிதனால் இது கூடாதான், என்னால் இது கூடும், கர்த்தராலே கூடும். உன் நிலைமையை மாற்ற உனக்கு முடியும், உனக்கு உதவி செய்ய என்னாலே முடியும், உன் கண்ணீரை துடைக்க என்னாலே முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிருபை தாங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற பிள்ளைகள், மிடில் ஈஸ்டில் இருக்கிற பிள்ளைகள் பத்திரமாய் யுத்தத்தின் மத்தியில் பாதுகாக்கப்பட செட்டைகளை விரிப்பீராக. பத்திரமாய் வீடு திரும்ப உதவி செய்வீராக. தொடர்ந்து அங்கே பணிபுரிய உதவி செய்வீராக. ஆண்டவரே, தகப்பெரிய உலகம் இருக்கிற அத்தனை நாடுகள், இந்திய தாய்த்தினர் அனைத்து மக்களையும், ஊழியக்காரர்களையும், அனைத்து என்னுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களையும், அடைக்கலான்குரிய முதியோர் உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. அங்கே சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. உணவு கொடுக்குற தம்பி சேம ஆசீர்வதிங்க. இயேசப்பாதை போல தகப்பனே, சத்தத்தை கேட்ட பிள்ளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் அனைவருடைய ஜெகிசா காலங்கள் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா. God bless you. Amen.